உலகத்தில் அல்லாவை யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாவை பார்க்க வேண்டுமா? சுவர்க்கத்தில் தான் பார்க்கலாம். புகாரியில் வருகிறது சகோதரர்களே, 5 சுவர்க்கங்களை கடந்து சென்றால் அல்லாவை பார்க்கலாம். 2 சொர்க்கம் தனி தங்கத்தாலான சொர்க்கம், 2 சொர்க்கம் தனி வெள்ளியாலான சொர்க்கம். அந்த 4 சொர்க்கங்களையும் கடந்தால் ஜன்னத்துல் அதுன் என்ற சொர்க்கம் இருக்கும். அந்த சுவர்க்கத்துக்கு அங்கால் அல்லாஹ் ரிதாவுல் கிபிரியா, பெருமையின் திரை என்று ஒரு திரையை போட்டிருப்பான். உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த திரையை அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ் நமக்கு காட்சி தருவார். அல்லாஹ் நம்மை பார்த்து முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை தான் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் நம்மோடு பேசும் முதலாவது வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை. ஆகையால் இப்பொழுது யாருக்கும் ஹுத்பா கேட்கும் சிந்தனை இருக்காது. நீண்ட நேரம் நீட்டுவதல்ல சகோதரர்களே, இன்றைய நாள் ஒரு படிப்பினைக்குரிய நாள். எவ்வாறு இதற்கு முன்னால் உள்ள நாட்களை கழித்தோமோ அதே போல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வோம். ஃபர்லுகளை வீணாக்காமல் வாழ்வோம். இவ்வளோ நாளும் தொழுத நாம் இந்த பெருநாள் தினத்தில் களியாட்டங்கள் விளையாட்டுகளில் நம்முடைய நேரங்களை வீணாக்கி விடாமல் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கடமைகளை சரிவர செய்வோம், குடும்பங்களோடு சேர்ந்து நடப்போம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வோம். சகோதரர்களே, உறுதி எடுப்போம். இதற்கு பின்னால் அடுத்த ரமலான் வரை இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் இந்த அக்கறை பற்றி வாழக்கூடிய நான் ஒரு தொழுகையை நான் விடமாட்டேன், ஒரு ஹராத்தை நான் செய்ய மாட்டேன், ஒரு பெரும்பாவத்தை நான் செய்ய மாட்டேன். உறுதியோடு வாழுங்கள், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். உறுதியோடு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் நிரந்தரமாக உங்களை சுவர்க்கத்தில் பெருநாள் கொண்டாட வைப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த நாளில் யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மஹல்லாவை நீ பொருந்திக் கொள்வாயாக, மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக, ஆண்களை பெண்களை இமாம்களை முஅத்தின்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்தில் நாம் எவ்வாறு ஒன்று கூடி இருக்கிறோமோ இதே போல சுவர்க்கத்திலும் நாம் ஒன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிரந்தரமாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. மறுமை நாளை அடைவதற்கு முன்னால் நம்முடைய மௌத்தை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக நம்மை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.